போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் மத்திய அரசு நாளை மீண்டும் பேச்சுவார்த்தையில் தீர்வு கிடைக்குமா என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. வானிலை மற்றும் பேரிடர் தகவல்களை முன்கூட்டி வழங்கும் இன்சாட் 3DS செயற்கைக்கோள் GSLV F-14 ராக்கெட் மூலம் இன்று மாலை 5:30 மணிக்கு விண்ணில் பாய்கிறது. பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்து உத்தரவு. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து GSLV F-14 ராக்கெட் ஏவப்படுவதால் மீனவர்களுக்கு தடை. 732 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பல்வேறு துறைகளுக்கான கட்டிடங்களையும் காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். டெல்லி சட்டப்பேரவையில் கெஜ்ரிவால் அரசின் நம்பிக்கை தீர்மானம் மீது இன்று வாக்கெடுப்பு. டெல்லி அரசு கவிழ்க்க முடியாது என்பதை நிரூபிக்கவே நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாக கெஜ்ரிவால் விளக்கம். பாஜகவின் குதிரை பேரத்தை தடுக்கவே டெல்லி சட்டமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. பொய் வழக்குகள் பதிவு செய்து மாநிலங்களில் கட்சிகளை உடைத்து பாஜக ஆட்சியை கவிழ்த்து வருகிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. சென்ட்ரல் அரக்கோணம் செல்லும் 10 மின்சார ரயில்கள் இன்று ரத்து. ஆவடி பணிமனையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இரவு 9:45 மணி முதல் இரவு 11:55 மணி வரை இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. தென்பெண்ணை நீர் விவகாரம் பேச்சுவார்த்தை குழுவை அமைத்தது மத்திய அரசு. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைவு. 350 கன அடியில் இருந்து 300 கன அடியாக குறைந்தது. சென்னை விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானம் புறப்பாடு தாமதம். 100க்கும் மேற்பட்ட பயணிகள் தவிப்பு. நீலகிரி வனப்பகுதியில் பூத்துக் குலுங்கும் அக்னி பூக்கள். இரவில் நெருப்பு எரிவது போல் காட்சி. மும்பையில் மீன் உணவுகளை விற்பனை செய்ய பெண்களுக்கு உணவு மையம். மாநகராட்சி சார்பில் புதிய உணவு மையத்தில் விதவிதமான மீன் உணவுகள் விற்பனை. கடத்தப்பட்ட தனியார் சரக்கு கப்பலை இந்திய கடலோர காவல் படை மீட்டது. 10 நாட்களுக்கு முன்பு கடத்தப்பட்ட கப்பல் சென்னை கொண்டு வரப்பட்டது. மின்மீட்டர் பழுது, மின்தடை போன்ற புகார்களை தெரிவிக்க புதிய செயலி அறிமுகம். மின் திருட்டு, அபாயகரமான மின் கம்பம், கூடுதல் மின் கட்டண வசூல் உள்ளிட்ட புகார்களை தெரிவிக்கலாம் என தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவிப்பு. மேற்கு வங்க மாநிலம் ஹல்துவானி விவகாரம் தொடர்பாக ஆளுங்கட்சி நபர்களின் வீடுகள் சீல் வைப்பு. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தலைமறைவானதால் போலீஸ் நடவடிக்கை. கேரள மாநிலம் வயநாட்டில் அனைத்து கட்சிகள் சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம். வயநாட்டில் 2 மாதங்களில் யானை தாக்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் பாதுகாப்பு கோரி போராட்டம். பாகிஸ்தானின் நள்ளிரவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சம். ரிக்டர் அளவில் 4.7 பதிவு. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்புக்கு 364 மில்லியன் அபராதம் விதிப்பு. சிவில் மோசடி வழக்கில் நியூயார்க் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் நவால்னி சிறையில் மர்மமான முறையில் மரணம். நவால்னி மரணத்தால் ரஷ்யாவில் போராட்டங்கள் வெடிக்க வாய்ப்புள்ளதாக தகவல். ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் நவால்னி மரணத்தில் அமெரிக்கா சந்தேகம். நவால்னி மரணத்திற்கு அதிபர் புதினை முழு பொறுப்பு என ஜோ பைடன் குற்றச்சாட்டு. ரஷ்யாவில் நவால்னி மரணத்திற்கு நீதி கேட்டு ஆதரவாளர்கள் போராட்டம். நவால்னியில் உயிரிழப்பு சாதாரண மரணம் அல்ல, அரசியல் படுகொலை என குற்றச்சாட்டு.